ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிராகன் பேபிகார்ன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சூரியன் டச்சோட லைட்டாக டேங்கியாக ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிராகன் பேபிகார்ன் ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இந்த ரெசிபி லிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டிராகன் பேபிகார்ன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பேபிகார்ன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ண வேணாம், அப்போ தான் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ரொம்ப லைட்டாக சேர்த்தாலே போதும், ரொம்ப நிறையா வேண்டாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம ட்ரையாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைப்படுறப்ப கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறையா சேர்த்துட்டா மாவு தனியாக பேபிகார்ன் தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு எல்லா கார்ன்ஃப்ளவர்லேயும் ஒட்டி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பரட்டி வச்ச பேபிகார்னை இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எடுத்தோடனே எல்லாமே சேர்த்துறாமல் ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. இல்லை அப்படின்னா எல்லாமே ஒன்றா ஒட்டிக்கும். அதே மாதிரி 1 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. இல்லை அப்படின்னா மாவு கரண்டிலே ஒட்டிட்டு வந்துடும், டக்குன்னு பிரிஞ்சிடும். பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டைம் பரட்டி விட்டுட்டு அதே மாதிரி ஒரு 30 செகண்ட் குறுக்கா இதை பரட்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே கலரில் ஃப்ரை ஆகி வரும். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இதை வெளியே எடுத்துடலாம். ஒரு பேட்ச் எடுத்துட்டு மீதி இருக்கிற எல்லா பேட்சையும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக டிராகன் பேபிகார்ன் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துட்டு பூண்டையும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அடுத்ததாக இதில் மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கேப்சிகம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி க்ரீன் கலர், ரெட் கலர் 2 கலர் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் அவைலபிளாக இருக்கோ அந்த கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கேப்சிகம் ஓரளவு சுண்டி வந்தது இதில் சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெப்பர் தூள் சேர்த்துட்டு லைட்டாக அதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எப்பவுமே டொமேட்டோ சாஸ் தான் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் நல்லா கிடைக்கும். காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டைம் பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க பேபிகார்னை இதில் சேர்த்துடலாம். பேபிகார்ன் சேர்த்துட்டு இதை ரொம்ப நேரம் நம்ம கிளறக்கூடாது. லைட்டாக ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் மட்டும் கிளறிட்டு இறக்கிடணும். இல்லை அப்படின்னா அதோட கிறிஸ்பினஸ் அப்படியே போயிடும். சாஸ் எல்லா பக்கமும் செட் ஆகிற மாதிரி நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி ஒரு டைம் மட்டும் கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பேபிகார்ன் ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டில் இதில் அஜினோமோட்டோ சேர்ப்பாங்க, நான் இன்றைக்கி சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அஜினோமோட்டோ சேர்த்துக்கலாம். இந்த டிராகன் பேபிகார்ன் ரெசிபி நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு மேட்சாக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல்லே நிறைய சைனீஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.